ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா யாவே தேவன் தான் மெய்யான தேவன் சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய குமாரன் சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேவா? சரி. ஆனா வந்து கிறிஸ்தவத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஈக்குவல் சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகே, அதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா கோ ஈக்குவல் கோ இட்டர்னல் சொல்லிட்டு மொத்தம் 3 வார்த்தைகள் வரும். ஓகேவா? 3-4 வார்த்தைகள் வரும். ஓகே, ஒன் காடு. ஓகே, ட்ரினிட்டியோட பாயிண்ட் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ ட்ரினிட்டி ஒன் காட் 3% சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவம் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து நான் தமிழ்ல போடுறேன். இந்த இது ஃபுல்லா நீங்க படிங்க. நீங்க ஆன்லைன்ல போயிட்டு திருத்துவம் சொல்லி போட்டீங்கன்னா அதுக்கு திருத்துவப்பாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொல்றதை வந்து போட்டுருக்கோம். ஓகே, டிரான்ஸ்லேட் டு இல்லைங்க, வேற ஒரு இதில் பண்றேன். தெரியுதா? ஓகே. ஆமா தெரியும். படிங்க. ஆனா கொஞ்சம் கீழே இருக்குங்க. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட்ல. ஓகே. திருத்துவ கோட்பாட்டில் கடவுள் 3 ஆட்களாக இருக்கிறார். ஆனால் ஒரே தெய்வீக இயல்பை கொண்ட ஒரே ஒருவராக இருக்கிறார். திருத்துவத்தின் அங்கத்தினர்கள் சமமானவர்கள் மற்றும் நித்தியமானவர்கள். சாராம்சம், இயல்பு, சக்தி, செயல் மற்றும் சித்தம் ஆகியவற்றில் ஒன்றே. ஓகே, போட்டுருக்கு. ஆமா, ஒரே கடவுள் தான் 3 ஆட்களா இருக்காங்கன்னு போட்டு. 3 ஆட்களா இருக்காங்க. அவங்களுடைய சமமானவர்கள், நித்தியமானவர்கள், சாராம்சம், இயல்பு, சக்தி, செயல், சித்தம் இதெல்லாம் ஒண்ணு அப்படின்னு ஒண்ணு. அவங்களோட சித்தம் எல்லாமே ஒண்ணு. ஓகே. சோ அப்புறம் அதனேசியன் விசுவாச அறிக்கையில் கூறப்பட்டுள்ளபடி பிதா படைக்கப்படாதவர், குமாரன் படைக்கப்படாதவர் மற்றும் பரிசுத்த ஆவி படைக்கப்படாதவர். மேலும் மூவரும் தொடக்கமின்றி நித்தியமானவர்கள். பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியும் என்பவை கடவுளின் வெவ்வேறு பகுதிகளுக்கான பெயர்கள் அல்ல, மாறாக கடவுளுக்கான ஒரே பெயர். ஏனெனில் 3 ஆட்களும் அது என்ன தெரியல, ஒரே பொருளாகவா, ஒரே சிருஷ்டியா, ஓகே, ஒரே சிருஷ்டியாக கடவுளில் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிக்க முடியாது. ஒவ்வொரு ஆளும் ஒரே மாதிரியான சாராம்சம் அல்லது இயல்பை கொண்டிருப்பதாக புரிந்து கொள்ளப்படுகிறார், வெறுமனே ஒத்த இயல்புகளை கொண்டவராக அல்ல. ஓகே. ஸோ இதான் இங்க எதுனா நம்ம ஆன்லைன்ல திருத்துவம் சொல்லி போட்டோம்னா அது என்ன கோட்பாடோட கொண்டு வந்தாங்க, எப்படி கொண்டு வந்தாங்க சொல்றாங்க. இது அத்தனேஷியன் கிரீட் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி 6ஆம் நூற்றாண்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மையத்தில் இருக்கிற மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா இதை கொண்டு வந்தாங்க. இதுதான் வந்து அவங்க சபையில வந்து மக்கள் கூடும் இது வந்து படிப்பாங்க. எப்படி வந்து அத்தனேசியஸ் விசுவாச பிரமாணம் சொல்லி இவரோட. ஆமா. சோ அந்த விசுவாச பிரமாணத்தை வந்து படிப்பாங்க. ஓகேவா? இவர் நம்புறேன், இதை நம்புறேன் சொல்லிட்டு. ஆமா. சோ ஆனா நம்ம பார்க்கலாம் இதுல என்ன சொல்றாங்கன்னா 3 பேருமே என்ன சொல்றாங்க, இந்த இங்க சமமானவர்கள். ஓகே. ஆமா. சோ சமமானவர்கள் சொல்லும்போது கோ ஈக்குவல் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஆமா. ஆனா உண்மையிலேயே அவங்க ஈக்குவலா சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பைபிள் என்ன படிக்கலாம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம்
26ஆம் வசனம். ஜெயங்கொண்டு 26 தானே? 26, 27. ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்புக்கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். ஓகே, என்ன சொல்றாரு? நான் பிதாவினிடத்தில் அதிகாரத்தை பெற்றது போல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிகாரத்தை கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்றீங்க, ஒரு இடத்துல வேலை செய்றீங்க, ஓகேவா? ரெண்டு பேரும் சேமா இருக்கவங்க வந்து அதிகாரம் கொடுக்க முடியுமா? பார்ட்னர் இல்ல. ரெண்டு பேரும் பார்ட்னர். ஓகே, பார்ட்னர் வந்து அதிகாரத்தை கொடுக்க முடியுமா? பாத்தீங்கன்னா கொடுக்க முடியாது. ரெண்டு பேரும் ஈக்குவல் தான். ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கும். ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கும். ஆனா அதிகாரத்தை கொடுக்கறவர் என்னன்னா ஓனர். ஆமா. ஓகே, அப்போ அதிகாரம் பெற்றுக்கொள்றவர் வந்து அவர் கீழே தான் இருக்காரு. அதுக்கு கீழே தான் இருக்கிறவங்க. எனக்கு மேல இருக்கவங்க தான் எனக்கு கொடுக்க முடியும். சொல்றது பைபிள் தெளிவா சொல்லி பார்க்கணும். ஓகேவா? அப்போ ரெண்டு பேரும் வந்து என்ன போட்டிருக்கீங்க? என்ன சொல்றாங்க இவங்க? ஈக்குவல் சொல்றாங்க. சொல்லும்போது சமமானவர்கள் கிடையாது. இது எங்க வெளிப்படுத்தல் விசேஷத்துல, ஓகேவா? ஓகே, ஓகே. எல்லாம் போயிட்ட பிறகு, ஓகே, சொல்லப்படுற விஷயத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஓகே, ஜெயங்கள் சொல்லிட்டு. சோ ஐசையா 42ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஓகே, 1ல இருந்து படிங்க. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அது வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்த மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். வானங்கள். அதே இது திருவெழுத்துல படிக்கலாம். ஓகே, இத படிங்க. இதோ என் ஊழியன். மேல இங்க மேல உள்ள ஒவ்வொரு பாக்ஸ் அதை மறைச்சிக்குது. கொஞ்சம் கீழே இறக்குனா. ஓகே, இது ஓகே, நான் படிக்கிறேன். இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர். அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். யார பத்தி பேசுறாங்க? இது இயேசு கிறிஸ்துவ பத்தி பேசுறாங்க. இயேசு கிறிஸ்துவ பத்தி பேசுறாங்க, ஓகேவா? இது வந்து எங்க எழுதிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். புதிய ஏற்பாடுல மத்தேயு 12:18 வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவன் உரைத்ததாவது, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமா இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவி அவர் மேல். ஆமா, தாசன்னா என்னது? தமிழ்ல தாசன் சொல்லும்போது என்னது? பையன் அப்படிங்கிற மாதிரி. பையன் அந்த மாதிரி. தாசன் என்னன்னா எனக்கு பிடிச்ச ஒரு ஆளு, என்னுடைய டிசைபிள். ஓகே. ஆனா உண்மையிலே தமிழ்ல இதுல போய் கிரேக்கத்துல போய் பார்த்தோம்னா போட்டிருக்குன்னா சர்வெண்ட். ஓகே. சர்வெண்ட்னா என்னது? ஊழியர், வேலைக்காரங்க அப்படிங்கிற மாதிரி. வேலைக்காரன். ஓகே. ஆமா. வசனம் என்ன போட்டிருக்குன்னா தமிழ்ல இங்க நம்ம திருவள்ளுவத்துல போய் பார்த்தோம்னா ஊழியர். ஊழியர். ஆமா, தமிழ் இதுல கரெக்ட்டா இருக்கு. ஓகே. சோ இயேசு கிறிஸ்து என்னவா? அவருடைய ஊழியர். யாரோட ஊழியர்? யாவே தேவனுடைய ஊழியர். அதான பைபிள் சொல்லுது வசனம். ஆமா, ஆமா. சமமா இருக்க முடியாது. சமமா இருக்க முடியாது ஊழியர்னா. அப்போ ஒருத்தர் பெரியவரா தான் இருக்காரு, இன்னொருத்தர் கீழே தான் இருக்காரு. ஆமா. ஓகே. சோ அடுத்தபடியா நம்ம என்ன பண்ணலாம்னா
யோவான்ல ஏற்கனவே பார்த்த வசனம் இது 12ஆம் அதிகாரம். ஓ 50ஆம் வசனம். ஆ. அவருடைய கட்டளை நித்திய ஜீவனா இருக்கிறது என்று அறிவேன். ம். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். இதுல என்ன புரியுது? ஆண்டவர் சொன்ன கட்டளை நித்திய ஜீவன். ம். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நான் பேசுறேன். ஓகே. இப்ப இயேசு ஆமா. கிறிஸ்துக்கு நித்திய ஜீவன் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆண்டவர் யாவே தேவனை விசுவாசிக்கணும். அவர் சொன்னதை இயேசு கிறிஸ்துக்கு நித்திய ஜீவன் கிடைக்கணும்னா பிதாவாகிய தேவன் சொல்ல கட்டளைக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படியணும். ஆமா. பாயிண்ட் என்னது? பிதாவாகிய அவர் தேவன் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படியணும். ஓகே. இயேசு கிறிஸ்துவுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கணும்னா ஓகே. அதான் நீங்க சொல்றாரு. ஆமா. பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறார். அவர் சொன்னதை அப்படியே செய்யறதுனால திருப்பி படிங்க 50 ஒரு வாட்டி. அவருடைய கட்டளை நித்திய ஜீவனா இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். அப்ப நான் எதனால நான் இந்த விஷயம் எல்லாம் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு நான் கீழ்ப்படிஞ்சேன்னா எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். நித்திய ஜீவன் கிடைக்கும். ஓகே. நான் அதை கீழ்ப்படியலனா சொல்லலனா எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது. ஓகே. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு நித்திய ஜீவன் வேணும்னா யார்கிட்ட இருந்து வருது? யாவே தேவன்கிட்ட இருந்து வருது. ஓகே. அதுவும் என்னதான்? பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையை கேட்டதான் உங்களுக்கு நித்திய ஜீவன் அவருக்கு. நித்திய ஜீவன். ஓகே. இல்ல. அப்போ என்னவா இருக்கு டிஃபரன்ஸ்? சமமானவர் அப்படி இல்ல அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இப்போ இந்த 3 இது எழுதிக்கோங்க. நான் ஒன்னும் சொல்ல. ஓகே. இப்போ அடுத்தபடியா 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அண்ணா அதுக்கு முன்னாடி இந்த யோவான் 12ல நான் 45ஆம் வசனத்துல என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான் அப்படின்ற ஆமா. அதை நம்ம பார்க்கலாம். அது ஓகே. அதை நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஆனா இப்போ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டாபிக் தான் வருது. ஓகே. இதை ஆனா நோட் பண்ணிக்கோங்க வசனத்தை. ஓகே. 2 பேதுரு 1:17. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவருடைய கூட நாங்கள் பரிசுத்த பர்வத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். ஓகே. அந்த கனமும் மகிமையும் யார் கொடுக்குறா? பிதா கொடுக்குறாங்க. யாவே தேவன் கொடுக்குறாங்க. ஓகே. அப்போ கொடுக்கிறவர் யாரு? இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பதவி கொடுக்குறாரு, ஒருத்தர்
எல்லா நாமத்துக்கு மேலாக உயர்த்துறவரு. ஓகே. ஆம், அப்ப உயர்த்த ஆம். முடியும்னா அவர் எங்க இருக்காரு? அதுக்கும் மேல இருக்காரு. மேல இருக்காங்க. ஆமா. அதுக்கும் மேல இருக்காரு. ஓகேவா? ம். சோ இதுதான் நம்ம இங்க பார்க்குறோம். அப்போ குமாரன் எப்படிப்பட்டவரா இருந்தாரு? சொல்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. முன்னாடி. ஓகே. ஆமா. ஓகே. சோ அவர் எப்படிப்பட்டவரா இருந்தார் சொல்லி பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 1ஆம் அதிகாரம். இங்க 7ஆம் வசனம் படிங்க. தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காட்சிகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஓகே. அவங்கலாம் என்னதான் ஊழியக்காரர்கள். ஓகேவா? தேவதூதர்கள். ஓகே. அவங்க தேவனுடைய குமாரனா இருந்தாலும், இல்ல தேவ புத்திரர்களா இருந்தாலும், அவங்கலாம் என்ன ஆ. பண்றாங்க? ஊழியம் செய்றாங்க, வேலை செய்றாங்க. ஓகே. வேலை யாருக்கு? செய்றாங்க. தேவனுக்கு. தேவனுக்கு வேலை செய்றாங்க. தேவனுக்கு வேலை செய்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி ஊழியக்காரரானாரு? தேவனுடைய ஆ. வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு ஊழியம் கீழ்ப்படினால. ஆமா. ஊழியம் ஆமா. செய்யறதுக்கு தான் ஒரு ஊழியக்காரனா இருக்காரு சொல்லி பார்க்கிறோம். குமாரனா இருந்தாலும் ஓகே. அவர் ஊழியக்காரனாவும் இருக்காரு சொல்லி பார்க்கிறோம். ஆ. ஓகேவா? ஓகே. ஓகே. அப்படி ஆமா. பார்க்கும்போது இவங்க எல்லாருமே தேவதூதர்களா இருக்காங்க. இங்க ஆ. முக்கியமா ஒரு வசனம் 9ஆம் வசனம் படிங்க. 9. ம். ம். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும். போதும் போதும். ஆமா. தோழர்கள்லாம் யாரு? தேவனே உம்முடைய தேவன். தேவனே சொல்லும்போது இயேசு கிறிஸ்து. உம்முடைய ஆ. தேவன் சொல்லும்போது யாவே தேவனு. அவருக்கு மேல. ஆமா. அவருக்கு மேல யாவே தேவனு. ம். உமது தோழர்கள் சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவுக்கு தோழர்கள் யாரு? அதானே அங்க கேள்வி வருது. ஆமா, ஆமா, ஆமா. ஓகே. அதுல தூதர்களை குறிக்குதா? ஆமா. ஆ. ஓகே. ஆ. அப்போ தூதர்கள குறிக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து இப்ப எக்ஸாம்பிள் ஆ நீங்க சில பேர் எல்லாருமே ஒரே கிளாஸ்ல படிக்கிறீங்க. 9வது கிளாஸ்ல ம். படிக்கிறீங்க. அப்ப என்ன சொல்லுவீங்க? என்னுடைய ஃபிரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ். ஆமா. தோழர்கள் ஆமா. கூட இருக்காங்க. ஓகேவா? ம். இப்போ இயேசு கிறிஸ்து வந்து ஆ அவர் வந்து பரலோகத்துல இருக்கும்போது, அவர் கூட இருந்த ஏஞ்சல்ஸ் எத்தன ம். எத்தன எத்தன வருஷம் இருந்திருப்பாங்க? பூமிய உருவாக்குறதுக்கு முன்னாடி. எவ்வளோ இருந்திருப்பாங்க. ம். ம். ஓகே. அவங்க கூட தான பேசியிருப்பாரு. இல்ல அவர் தனியா ஆமா. தனியா உட்கார்ந்து இருந்திருப்பாரா? இருந்திருக்காது. கண்டிப்பா முடியாது. ஆ. ஓகே. அப்போ ம். அவரு கூட இப்ப நம்மளுக்கே வந்து ஒரு என்னது சின்ன வயசுல வளரும்போது பசங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, என் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு 15 வயசு, ஆ. 5 வயசுலயே சொல்றாங்க பசங்க. ஆமா. இப்ப இந்த 3 வயசுல சொல்றேன் பாப்பா. ஸ்கூல்ல உள்ள ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஆ. ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இப்ப ஆ. இயேசு கிறிஸ்து வந்து எத்தனையோ வருஷத்துல ஃபர்ஸ்ட் படைக்கப்பட்டவரு. அதுக்கப்புறம் வந்து ஆமா. எல்லாரும் வந்தாங்க. ஓகேவா? ஆமா. அவர் தனியா ஆமா. இருந்திருப்பாரா? சொல்லி பார்த்தீங்கன்னா இருந்திருக்க கிடையாது. மாட்டேன். ஓகே. ம். அவருக்கு தோழர்கள் இருந்திருக்காங்க. என்ன பண்றாருன்னா, ஆமா. அந்த தோழர்களையும் பார்க்கிலும் என்ன பண்ணாராம்? உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணாராம். அபிஷேகம் பண்ணினார். ஆ. ஆ. ஆ அப்பன்னா என்னதுன்னா, இப்போ தாவீது வந்து அண்ணன்கள் எத்தன பேர் இருந்திருக்காங்க. ஆமா. அதுல அவங்க அண்ணன்கள் மத்தியில என்ன பண்றாரு? தாவீத வந்து அபிஷேகம் பண்ணி ராஜாவாக்குனாரு. அபிஷேகம். ஆமா, ஆமா, ஆமா. சவுலு அவங்க வீட்ல எத்தன பேர் இருந்திருப்பாங்க. சவுல் அபிஷேகம் பண்ணி ராஜாவாக்குனாரு. அதே ஆ. மாரி ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் வந்து அவங்க அங்க இஸ்ரேல்ல எத்தனையோ ஆட்கள் இருந்திருப்பாங்க. அதுல ம். ம். பர்ட்டிகுலரா எலியா தீர்க்கதரிசிய சூஸ் பண்றாரு. எலிசாவ சூஸ் பண்றாரு. அபிஷேகம் பண்ணி சூஸ் பண்றாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ஆமா, அப்போ ஆமா. எத்தனையோ தூதர்கள் இருக்கும்போது, ஏஞ்சல்ஸ் இருக்கும்போது, காட் என்ன பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவ என்ன பண்றாரு? அவங்க மத்தியில அபிஷேகம் பண்றாங்க. ஆ. அபிஷேகம் பண்ணி அபிஷேகம் பண்ணி அவர அனுப்புறார். அவர வந்து அனுப்புறாரு சொல்லி பார்க்கிறோம். பூமிக்கு அனுப்புறாரு. அவர ஆ. எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்துறாரு. அவர் செஞ்சு முடிச்சதுனால சொல்லி பார்க்கிறோம். ஓகே. சோ அப்ப பார்க்கும்போது ஓகே. என்ன தெரியுதுன்னா, இயேசு கிறிஸ்து தேவனுக்கு கீழ தான் இருந்திருக்காரு சொல்லி பார்க்கிறோம். கீழ தான். ம். பார்க்கிறோம். ம். பரலோகம் பிறகு பார்க்கிறோம். எல்லா இடத்துலயும் பார்க்கிறோம். ம். ம். சோ பார்க்கும்போது எதனால இயேசு கிறிஸ்து எல்லா தூதர்களும் மேல போனார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது 3ஆம் வசனத்துல சொல்றாங்க பாருங்க. 3. ஆ. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து ம். சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் ம். தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி ம். உன்னதத்துள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். உட்கார்ந்து இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவர் ஆனார். பாத்தீங்களா? புரியுதா இப்போ? ஆமா. ஆமா. என்னன்னா, எப்படி அவர் ஆனந்து தைலத்தினால் அபிஷேகம் பண்ணார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து மனுக்குலத்த நான் வந்து காப்பாத்துறேன்னு சொல்லி வந்ததுனால, தேவன் என்ன ஆ. பண்ணாரு? எல்லா நாமத்துக்கும் மேல உயர்த்தி அவருடைய வலது பரிசுல உட்கார வச்சதுனால, பிரச்சனால. தேவ ஆமா. தூதர்களுக்கு காட்டிலும் அவர் என்ன பண்ணாராம்? அதிக மேன்மையுள்ளவராக்கியிருக்கார். அதிக மேன்மை உள்ளவரா ஆனாராம். இதான் ரீசன். ம். ஓகேவா? இப்ப நீங்க எழுத வேண்டியது எப்படி எழுதணும்னா,
1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வந்து தோழர்களை பார்க்கிலும் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணார். அபிஷேகம் பண்ணார். அபிஷேகம் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு நார்மலா ஒரு மனுஷனா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு அபிஷேகம் பண்ணவனுக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? தேவனுடைய பரிசுத்தாவி கிடைச்ச உடனே அவங்க ராஜாவாவாங்க, இல்ல தீர்க்கதரிசி ஆவாங்க. ஸ்பெஷல் பொசிஷன், எல்லார் மத்தியிலும் மதிப்பு. ஓகே, எல்லாருமே வந்து அவங்க முன்னாடி இது தீபகட் நேசரே வந்து கீழே விழுறாரு. ஓகே, அபிஷேகம் பண்ண முன்னாடி. ஓகேவா? சோ அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க பாத்தீங்கன்னா தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. யாருனால? தேவனே அபிஷேகம் பண்ணாருன்னா. ஓகேவா? பழைய ஏற்பாடு காலத்துல அதான் நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணப்படுறாரு சொல்லி பாத்தீங்கன்னா, எல்லாரும் இருக்கும்போது தேவன் என்ன பண்றாரு? இவரை மட்டும் அபிஷேகம் பண்றாரு, இயேசு கிறிஸ்துவ. ஓகே, பண்ணி என்ன பண்றாரு? மனுக்குலத்தை காப்பாத்துறதுக்காக அனுப்பும்போது காப்பாத்தி வந்து வெற்றி சேர்ந்து வெளில வந்த உடனே அவர் எல்லா நாமத்துக்கு மேலாக உயர்த்தி வானோர் பூலகத்தர் எல்லாருமே அவருக்கு ஆண்டவர் என்று பெயர் கொடுத்து என்ன பண்ணாங்க? தோழர்கள் யாரு? ஏஞ்சல்ஸ் காட்டில என்ன பண்றாரு? மேலான நாமத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்திருக்காரு சொல்றதுதான் நம்ம படிக்கிறோம். ஓகே, புரியுதா? இதை நம்ம வந்து ஆண்டவர் சொல்லி படிச்சதுனால தான் இது புரியும் நம்மளுக்கு. எல்லாம் புரியாது. ஆமா, ஓகே, எழுதிறேன். சோ அப்படி பார்க்கும்போது எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை வந்து தேவன் வந்து கொடுத்ததுனால்தான் அவர் சொல்றோம். ஓகேவா? மற்ற தூதர்களை காட்டிலும். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து ஒரு தூதனா இருந்தாரா, இல்லைன்னா வந்து ஒரு இருந்தாரா சொல்லி ஒரு கேள்வி வரும். ஓகேவா? தூதன் சொல்லி ஒரு கேள்வி வரும். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம். யாத்திராகமம் நம்ம நேத்திக்கே படிச்சதுதான், 23ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஒரு தூதனை என் முன்னாயும் அனுப்புறேன் சொல்லி சொல்றாரு. ஆமா, 23:23 என் தூதனானவர் உமக்கு முன் சென்று அதுவான 23:20 வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தமடைந்த ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. ஓகே, இவர் பேர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கர்த்தருடைய தூதன் சொல்லி வரும். ஓகே, ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட். ஓகே, மோசே கிட்ட பேசினது யார் பாத்தீங்கன்னா தேவன் போல பேசினது யாருன்னா இந்த கர்த்தருடைய தூதன் தான் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய தூதன். ஆனா இவர் தான் வந்து தேவனோட பிள்ளைகளாகிய அதான் இஸ்ரேல் மக்களை வந்து வழி நடத்தினது, அவங்களை பாதுகாத்தது கூடிய. நீங்க வந்து சொன்னீங்க பாத்தீங்களா 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல கிறிஸ்து.
ஓகே. கிறிஸ்துவே. கூட ஆமா. கூட வந்த அந்த தூதன் யாருன்னா கிறிஸ்து சொல்லி போட்டிருக்கும். கிறிஸ்து. ஆமா. ஓகே. அது அங்க மட்டும் இல்லாதபடிக்கு அது யூதயாலயம் போட்டிருக்கும். யூதாலயம். ஓகே. ம். எங்கன்னா ஜூடு 1ஆம் அதிகாரம் ஆ. 5ஆம் வசனத்திலயாண்ணே? ஆமா. ஆ. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், ம். கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து, ம். பின்பு விசுவாசியவர்களை அளித்தார். ஓகே. அதுல கர்த்தர்ன்னு சொல்றது வந்து என்ன போட்டிருக்கு? கர்த்தர் இதுல போட்டிருக்கு. ஆனா தூதனானவரை குறிக்கிறது. அந்த கர்த்தராகிய தூதனானவரை. ஒரிஜினல் மேன்ஸ்கிரிப்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏர்லியர் மேன்ஸ்கிரிப்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஏசன்ஸ் அண்ட் டேரக்டா போட்டிருக்கும். ஜீசஸ். ஓகே. ஓகே. ஆனா நீங்க அப்படியே இதை புடிச்சுக்கிட்டு நியாயாதிபதிகள் 2:1 படிங்க. ஓகே. கர்த்தருடைய தூதனானவர் கில்காலிலிருந்து போகிமுக்கு வந்து, நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோட பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முறித்து போடுவதில்லை. ஓகேவா? கர்த்தருடைய தூதனானவர். ஆமா. ஓகே. சோ அப்ப அது என்ன போட்டிருக்குண்ணே? இதுல கர்த்தருடைய தூதனானவர் போட்டா இந்த இதுல கர்த்தருடைய தூதன் சொல்லும்போது இதான் ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட் யாவே ஏஞ்சல். ஓகே. அவருடைய அவர் சொல்றத வந்து அவர் என்ன சொல்றாரோ அதை வந்து இங்க வந்து சொல்றாங்க. ஒரு மீடியேட். ஓகே. தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற ஒரு மீடியேட்டரா என்ன பண்ணாருன்னா வந்தார் சொல்லி பார்ப்போம். ஓகேவா? இந்த வசனத்தை தான் நம்ம எங்கேயும் பார்க்கலாம்னா வந்து 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்திலையும் பார்க்கலாம். ஓகே. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5:6. 5:6 5ஆம் வசனம் படிங்க. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசு அவரே. தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரா யாருன்னா இயேசு கிறிஸ்து சொல்லி போகிறோம். இயேசு கிறிஸ்து. ஓகே. அதே மாதிரிதான் நம்ம அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய தூதன் வந்து என்ன பண்றாருன்னா மனுஷனாகிய மோசேவா இருக்கட்டும், இல்லைன்னா தேவனுக்கும் பாத்தீங்கன்னா நடுவுல வந்து பேசுறவரா இருக்கார் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ஓகே. இதே நிகழ்வு வந்து நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. சோ மனோவா பாக்குறதா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த மாதிரி. ஆனா ஆபிரகாம் வந்து பேசுறது இந்த கர்த்தருடைய தூதன் தான். கர்த்தருடைய தூதன். ஓகே. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பைபிள்ல வந்து இது நிறைய பேர் சில பேருக்குலாம் தெரியும். ஜெகோவா விட்னஸும் பாத்தீங்கன்னா இது கர்த்தருடைய தூதன் வந்து இயேசு கிறிஸ்து சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னும் சில பேர்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா பைபிள்ல இருக்கிற விஷயம் அது மாத்த முடியாது. ஓகேவா? இருக்கிறது அதுதான். ஓகேவா? அதனால சில பேர் கரெக்டா சொல்லுவாங்க, சில பேர் தப்பா சொல்லுவாங்க. ஓகே. சில பேர் தப்பா சொல்லுவாங்க. ஆனா இங்க நம்ம படிக்கிறது என்னதுன்னா பைபிளே டைரக்டா ரெஃபர் பண்றது பாத்தீங்கன்னா எகிப்துல இருந்து கொண்டு வந்த தூத ஆண்டவர் சொல்லி போட்டிருக்கு பாத்தீங்களா? அந்த ஆண்டவர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இயேசு சொல்றதுதான் போட்டிருக்கு. ஓகேவா? ஏர்லியர் மேன்ஸ்கிரிப்ட்ஸ். சோ ஏர்லியர்னா என்னது? ஆதி. ஓகே. இது வேணா இங்க இதுல போடுறேன். சில ஆரம்ப கால ஆரம்ப கால பிரதிகள்னா என்னது? கலப்படம் இல்லாத பைபிள் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருந்தது. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா மாத்திட்டாங்க. ஓகே. தூதன் சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது சொல்லிட்டு மாத்திட்டாங்க. இந்த கோட்பாடு இடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. சோ எல்லாமே கரெக்டா தான் இருந்தது ஆரம்பத்துல. ஆனா நடுவுல புந்து எல்லாத்தையும் குழப்பினாங்க. சரி. சோ அப்போ நம்ம என்ன பாக்குறோம்னா வந்து எப்பயுமே வந்து பிதாவாகிய தேவனுக்கு வந்து கீழ்பட்டு தான் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கார் சொல்லி பாக்குறோம். சரி, இன்னும் சில வசனங்கள் பார்க்கலாம். இது
எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். படிங்க. நம்முடைய ஆனா நான் இதுல ஆண்டவராகிய அப்படின்னு சொல்லி படிக்கிறேன். ஆ. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் ம். தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டுமென்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் படிக்கும்போது வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறோம். இதுல முக்கியமா என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஸ்டார்டிங்ல என்ன படிச்சீங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் என்ன போட்டிருக்கு? இயேசு கிறிஸ்துவோடைய தேவனும் இயேசு கிறிஸ்துவோடைய தேவனும். எவ்வளவு தெளிவா இருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு மேல ஒருத்தர் இருக்காரு. அவர்தான் யாரு? இருக்காரு. தேவன், யாவே தேவன். ஓகே, இயேசு கிறிஸ்துவோட தேவனா? ஓகே, God of our Lord Jesus Christ. ஓகே. God, that the God of our Lord Jesus Christ. அப்போ பவுலுக்கா இருக்கட்டும், அப்போஸ்தலரா இருக்கட்டும், என்ன தெளிவு இருந்ததுன்னா இயேசு கிறிஸ்துக்கு மேலதான் காட் இருக்காரு. காட் இருக்காங்க. அவர்தான் இயேசு கிறிஸ்துக்கும் கடவுள் சொல்லி தெரியும். கரெக்ட். ஓகே, நம்ம அந்த கெத்செமனே தோட்டத்துல வந்து சரி அந்த கல்லறையில இருந்து உயிர் தெழுந்தவன அந்த மார்த்தால வந்து கேட்பாங்க. ஓகே, என்ன தொடாதே, நான் ஒன்னும் போகல. ஆமா, போல சொல்லும்போது என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் சொல்லி சொல்லுவோம். ஆமா ஆமா, தேவனிடத்திற்கும். ஆமா, என் தேவனுக்கும் உங்கள் தேவனுக்கும். ஓகே, என் பிதாக்கும் உங்க பிதாக்கும். அப்போ அவர் தான் வந்து என்னதாங்க காடா இயேசு கிறிஸ்து. அப்போ என்னன்னா எப்படி சமமா இருக்க முடியும்? கரெக்ட், முடியாது. ஓகே, சரி, அடுத்தபடியா எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிக்கலாம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனுக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவோட பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். This is the God and Father of our Lord. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா தமிழ்ல அப்படி இருக்கு. நான் இதுல வேணா எடுக்கிற திருவி எழுத்துல காமிக்கிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. ஓகே, தந்தையும் கடவுளுமானவர். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர். இயேசு கிறிஸ்து தந்தையாவும் இருக்காரு, கடவுளாவும் இருக்காரு. ஓகே, எல்லா வகையிலுமே வந்து இயேசு கிறிஸ்து காட்டில பெரியவர் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சரி, 2 கொரிந்தியர் 11:31. என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர் நான் பொய் சொல்கிறதில்லை என்று அறிவார். பவுல் அவரையே முன்னாடி வச்சு சொல்றாரு. ஆமா ஆமா, ஓகே, அவரை வச்சுதான் பேசிட்டு இருக்காரு ஃபுல்லாவே. ஓகேவா? அதே மாதிரி 2 கொரிந்தியர் 1:3, ரோமர் 15:6, 1 பேதுரு 1:3, ரோமர் வெளிப்படுத்தல் 1:5-6 எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இதா இருக்கும். ஓகேவா? நம்ம வேணா வெளிப்படுத்தல் படிங்க. வெளிப்படுத்தல் 1:5 உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஓகே, இது தமிழ்ல எப்படி இருக்கு? நம்ம திருவெழுத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம். ஓகே, எத்தனையாவது வசனம்? 5-6. ஓகே, 6வது வசனம் படிக்கலாம்.
ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். ம். என்ன இவருக்கே சொல்றாரு? மாட்சி. ஆமா. அவரது நாமம் நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரிய. ஆ, ஆ. நாம் கடவுளும் தந்தையுமானவருக்கு. யாருடைய கடவுளும் தந்தையுமானவருக்கு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. ஆமா. ஓகே, அதுதான் இங்க இங்கிலீஷ்ல இருக்கு. இங்க என்னதுன்னா மோஸ்டா பைபிள் அப்படிதான் இருக்கு. ஓகே. ஓகே, டிரான்ஸ்லேஷன்ல இங்க காமிக்கிறேன். படிங்க. மேலும் அவர் தம்முடைய தேவனும் பிதாவானவருக்கு ஊழியம் செய்ய நம்மை ஒரு ராஜ்யமாகவும் ஆசாரியர்களாகவும் ஆக்கியுள்ளார். ஓகே, ஆமா. நம்முடைய தேவனும் பிதாவுமாய் இருக்கும் இருக்கிறவருக்கு ஊழியம் செய்ய. ஆமா. ஓகே, அப்போ என்னன்னா பைபிள்ல தெளிவா தான் இருக்கு. எல்லா இடத்துலயும் வெளிப்படுத்தல் முதற்கொண்டு ஓகே, புதிய ஏற்பாடு எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா வந்து தெளிவா புதிய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னாலே கர்த்தர் சொல்லி டைரக்டாவே போட்டிருக்காங்க. டைரக்டா போட்டிருக்கு. ஆமா. பழைய ஏற்பாடு வச்சிருக்கவங்க யாருன்னா யூதர்கள். அதனால தான் இயேசு கிறிஸ்து பத்தி அங்க பாத்தீங்கன்னா மறைமுகமா தான் போட்டிருக்கு. ஆண்டவர் சொல்லி போட்டிருக்கு. சங்கீதம் 110. அப்புறம் என்னுடைய சர்வன்ட் சொல்லிட்டு ஐசியா 42 போட்டிருக்கு. நிறைய இடத்துல இயேசு கிறிஸ்துவ பத்தி போட்டிருக்கு. கர்த்தருடைய தூதனானவர் அந்த மாதிரி சொல்லிட்டு. ஆனா இயேசுன்னு சொல்லிட்டு பேர் அங்க வரல. ஆனா புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்துன்னு இருக்கு. அப்ப ப்ராப்ளம் யாருக்கு இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில இருக்கு. என்ன ப்ராப்ளம்னா இந்த புதிய ஏற்பாடுல வந்து இயேசுன்னு சொன்ன உடனே இவர் தான் வந்து பழைய ஏற்பாடுல இருக்கிற கடவுள்னு நினைச்சுக்கிறாங்க. பழைய ஏற்பாடுல இருக்கிற அந்த யாவே தேவன் சொல்றவர் பெரியவர். அவரால் கொடுக்கப்பட்டவர் தான் ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து. அவரை தான் தேவன் சொல்லி சொல்றாரு. அவர் தான் பிதான்னு சொல்லி சொல்றாரு ஆண்டவர். இந்த புரிதல் வந்து பாத்தீங்கன்னா எல்லா அப்போஸ்தலர்கிட்டயும் ஆதி திருச்சபையில இருந்தது. தெளிவா வசனங்கள் இருந்தாலும் அப்போ இவங்க என்னன்னா அந்த குருட்டாட்டம் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவு இருக்குன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். படிக்கிறாங்க ஆனா புரியல. ஆமா. ஓகே, அந்த இதோட வார்த்தையோட அர்த்தமே என்னதுன்னா ஈக்குவாலிட்டி, கோ ஈக்குவல். என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சமமானவர்கள் சொல்லிட்டு. ஆனா சமமானவர்கள் சொல்றது இங்க இல்லவே இல்ல. சொல்லல. ஒரு சர்வன்ட் சொல்லி இயேசு கிறிஸ்து போட்டிருக்கு. ஊழியக்காரன் சொல்லிட்டு. ஓகே, ஊழியர் சொல்லிட்டு. அதே வந்து பிதாவாகிய தேவன் தான் சொல்லுது. ஆமா. இயேசு கிறிஸ்துக்கும் பிதாவானவர். இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, என்னுடைய தேவன், என்னுடைய பிதா, என்னுடைய தேவன் தான் சொல்றாரு. தேவன் தான் சொல்றாரு. ஓகேவா? அப்ப எப்படி வந்து இத மாத்த முடியும் சொல்றதுன்னா ஈக்குவல் கிடையாது சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ இது ஒரு வருஷம் கடைசியா இந்த கோ ஈக்குவல்ல படிச்சிடலாம். சமமானவர்கள் இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் கிடையாது சொல்றதுக்கு வந்து இந்த வசனத்தோட முடிக்கலாம். எபேசியர் 4:4-6. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். சரி, இங்க நீங்க ஒரே கர்த்தர் சொல்லி படிச்சீங்களா? அது உண்மையிலேயே கர்த்தரா அது? படிச்சு பாத்துடலாமா? ஆமா, இதுல பார்த்து தெரிஞ்சிருங்க. எபிசியன்ஸ் 4:4. ஓகே, சோ இதுல வந்து ஒரே சரீரம் ஒரே கூரியோஸ். என்ன போட்டிருக்கு? ஒரே ஆண்டவர்னு சொல்லணும். ஆண்டவர் சொல்லணும். ஓகேவா? சரி, அவ வரும்போது ஆண்டவரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் ஒரே தேவனும் ஒரே ஞானஸ்தானம் ஒரே தேவன். இயேசு கிறிஸ்துக்கு அவர்தான் தேவன், நம்மளுக்கு அவர்தான் தேவன். இயேசு கிறிஸ்துக்கு அவர்தான் பிதா, நமக்கு எல்லாருக்குமே அவர்தான் பிதா சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இத மாற்றமே கிடையாது. இங்க கர்த்தர்னு இங்க கர்த்தர்னு எழுதி அதை டார்க்கா வேற கொடுத்துறாங்களா, அது டைரக்டா அவரை மீன் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா இங்க இயேசு கிறிஸ்து சொல்லுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுது. இது படிச்சாலே குழம்பிடுவாங்க. ஒரே கர்த்தர் ஏன் அப்படி கொடுக்கணும்? அது பதில் எல்லாத்தையும் சேர்த்து இங்க கொடுத்துறாங்கல்ல. ஒரே
ஆண்டவரும் ஒரே பிதாவும் ஒரே தேவனும் சொல்லி ஆஃப் ஆல் சொல்லி முடிக்கலாம். கடைசியா கரெக்ட். அந்த இது கூடயே போட்டிருக்கலாம் ஆண்டவரை. ஆனா அந்த கர்த்தர்லாம் கிடையாது. கர்த்தர் சொல்ற அந்த வார்த்தை கிடையாது. அது கூரியோஸ். அது வந்து ஆண்டவர். அதனால ஒரே ஞானஸ்தானம் தான் பெற முடியும். அதே மாதிரி ஒரே விசுவாசம் தான் இருக்கு. வேற விசுவாசம் கிடையாது. வேற அஸ்திபரம் கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி ஒரே நம்பிக்கை தான் இருக்கு. சொல்லி பாக்குறோம். அப்புறம் அதே மாதிரி ஒரே ஆண்டவர் சொல்லும்போது நம்ம ஆண்டவராக இயேசு என்ன பண்ண எல்லா நாமத்தையும் மேல உயர்த்தினார் சொல்லி பாக்குறோம். அதே மாதிரி அவருக்கு மேல யார் இருக்கா பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் இருக்காங்க. அதனால எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே என்ன இருக்குன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட என்ன சொல்றாரு? ஒன்றான மெய் தேவன் அவர்தான் ட்ரூ காட், உண்மையான கடவுள். ஓகே. ஆமா, அவரா அனுப்பப்பட்டவர் தான் நானும் சொல்லி சொல்றாரு. சொல்றாரு. ஒன்னு கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துல என்ன படிக்கிறீங்க? 8:6ல நம்ம படிச்சிருக்கோம்ல. 1 கொரிந்தியர் 8:6. ஆமா. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே. அப்போ எங்கெல்லாம் அந்த தேவன் வராங்களோ அங்க ஒரே தேவன் நமக்கு உண்டு. ஒரே தேவன். கரெக்ட். எப்படி வந்து நோவா காலத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரே தேவன் சொல்லும் போது யார் தெரியும்? யாவே தேவன் மட்டும் தான் தெரியும். யாவே தேவன் மட்டும் தான் தெரியும். ஓகேவா? அப்போ பூமிக்கு வந்திருக்கும் போது என்ன சொல்றது? பிசாசு என்ன சொல்லுது? மோஸ்ட் ஹை காட், அவருடைய குமாரன் இவர், உன்னதமான தேவனுடைய குமாரன். வந்து இங்க இவரை பேசுது. அதே மாதிரி பவுலும் சீலா பர்னபாவும் நினைக்கிறேன் அவங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருக்க ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்லுவாங்க? பின்னாடி சொல்லிட்டு வரோம், இவங்களுக்கு செவி கொடுங்க, இவங்க சொல்றத கேளுங்க. தேவனுடைய ஆட்கள் இவங்க ஊழியக்காரர்கள். ஓகேவா? உன்னதமான தேவனை வச்சுதான் என்ன பண்ணுது? பயப்படுது, நடுங்குது. ஓகே, சரி. சோ அந்த ஆமாண்ணா. அப்படினால இந்த வசனத்தை கரெக்டா பார்க்கும்போது ஒருவேளை இவங்க கிறிஸ்துவ பத்தியும் சொல்ல வரதுனால பிதாக்கு சொல்லும் போது ஒரே தேவன் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் வேர்டையும் யூஸ் பண்ணுவாங்க. பிதாவாகிய ஒரே தேவன். அதை கரெக்டா சொல்றாங்க. அந்த இதை வந்து நீங்க என்னதுன்னா சாத்தான் என்ன பண்றான்னா அவர் கிடையாது தேவன், இயேசு கிறிஸ்து சொல்லி சொல்றான். ஆனா உண்மையிலே இயேசு கிறிஸ்து ஃபாலோ பண்றாங்க பாத்தீங்கன்னா கிடையாது. அதுவும் ஓகேவா? என்னதுன்னா அந்த கணத்தை வந்து இயேசு கிறிஸ்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் தான் கொடுக்குறாரு. ஆமா ஆமா. அவருடைய பின்னாடி வந்தவங்க என்ன பண்றாருன்னா ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் அதுக்கு நித்திய ஜீவன். அவரே அறியலன்னா என்ன நித்திய ஜீவன் பெறுவாங்க? கண்டிப்பா கிடைக்காது. ஓகே. சோ ஆனா இது அறியாமையில இருக்கிறதுனால சாத்தான் இருக்கிறதுனால தேவன் என்ன பண்றாரு? இன்னொன்னு வாய்ப்பு தராரு தேவன் ராஜ்யத்துல. ஓகே. ஏன்னா அவர் நல்ல ஒரு தேவன் ஆக்சுவலா. ஓகேவா? ஓகே. ஆமா. எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு தராரு. கரெக்ட். திரும்பறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகேவா? அதனாலதான் என் நாமத்தை வந்து நான் என்ன பண்றேன்? பரிசுத்த குலைச்சலா போட்டுட்டீங்க. நாமத்தை வந்து ஒரு டைம் வரும்போது எல்லா மக்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, தெரிஞ்சுப்பாங்க. ஆமா. கர்த்தரை தொழுது கொள்வார்கள் சொல்லும்போது என்னது? பிதாவாகிய தேவனை தொழுது கொள்வார்கள் சொல்லி கொள்றது, துதிக்கிறது எல்லாமே என்னதுன்னா யாருக்கு கனம் மகிமை போகணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவனுக்கு சொல்லி பாக்குறோம். ஓகே. ஆனா அதுல வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து எல்லா கால்களும் முடங்குவதாக சொல்லி என்னதுன்னா இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்ததுனால என்னாச்சுன்னா அவருக்கு வந்து நம்ம துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி தேவனே, நீங்க கொடுத்ததுக்காக, அவர் மூலமா எங்களுக்கு மரணத்திலிருந்து மீட்பு கொடுத்திருக்கீங்க. சொல்லிட்டு அவர் இயேசு கிறிஸ்து மூலமா தேவனை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துக்காகவும் நம்ம துதிக்கிறோம். ஓகே. ஆனா அப்படின்னா இந்த ஒரே ஒரு வசனம் இந்த மத்தேயு 7ல பரலோகத்திற்கு பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, அதுக்கப்புறம் நோக்கி என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே அப்படிங்கிறதுக்கு அது என்ன வேர்ட்ல இருக்கும்னா? கர்த்தாவே குறியோஸ்தான். ஆமா. ஓகே. அது பாத்துறலாம். 7:21. சரி, 27 இருக்கு. மத்தேயு 7:21. ஓகே.
குரியோஸ். ஓகே. ம், ம், ம். ஸோ அடுத்த வார்த்தை கர்த்தாவே, குரியோஸ், ஓகே. மாஸ்டர். ம், 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 ம். ஸோ மக்கள் எப்படி கூப்பிட்டாலும் சரி, ஓகே, ம். பிதாவா ஆ, தெரியலனா ஒன்றும் இல்லை. தெரியல. ஒன்றுமில்லை. கரெக்ட். ம், ம், ம். சரிங்களா? சரி. ஸோ இங்க மக்கள் வந்து கூரியர் சொல்றதுனால அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து புரியல சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? ம், 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 ம். அவருடைய நாமத்தை வந்து யூஸ் பண்றாங்க அதுதான். அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, ஆ பேதுரு சீஷர்கள் என்ன பண்றாங்கன்னா, உமது நாமத்தை தெரியாத ஒருத்தன் வந்து என்ன பண்றான்னா, ஆமா. நம்மோடு இல்லாதவன் வந்து ஒருத்தன் வந்து நம்மளுக்காக உங்க பேரை யூஸ் பண்ணி இது யூஸ் பண்றேன்னு பண்ணீங்க. சொல்லும்போது, அவன ம். விட்டுருப்பா. அவன் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ப்ராப்ளம் தர மாட்டான். ம். ஆமா. ஓகே. எதிராளி கிடையாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அதேதான் என்னதுன்னா, இந்த கிறிஸ்தவமும் இல்லன்னா மிஷனரிஸ் அவங்கலாம் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து வழிய ஆயத்தம் பண்றாங்க. எப்படி யோவான் ஸ்நானகர் வந்து வழிய ஆயத்தம் பண்றாரோ, ஆயத்த பண்ணாரு. ம், 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 ம். மேடான மலைகள்ல வந்து உடைச்சு ஒரு சரிசமமா சரி. உண்டாக்குறாரோ, அது ஆமா. எத குறிக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளோட ஆ மனச வந்து பிதாக்களுக்கும், பிதாக்களுடைய மனச பிள்ளைகளுக்கும் சொல்லும்போது, பிள்ளைகளிடத்துல. மனம் திரும்புதல் கேட்ட ஊழியத்த வந்து பண்றாங்களோ, அதே மாரி ம். ஆ தேவன தெரியாத ஆ ஏன்னா பைபிள தெரியாத மீது பைபிள் பத்தின காரியங்கள வந்து சொல்லி தராங்களோ, சொல்லி அது தராங்க. ஒரு ம், ம். அடித்தளமா போட்டுருக்காங்க. ஓகேவா? ஓகே. ம், ம். அது என்னதுன்னா, ஒரு பிரிப்பரேஷன்க்கான ஊழியம் பண்றாங்க அவங்க. ஓகேவா? ஓகே, ஓகே. ஆமா. ம். ஆனா அது என்ன பண்றாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. யோவானுக்கு தெரியும். இதான் என் வேலை சொல்லிட்டு, ஆ. ஓகே. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆ கல்யாண வீட்ல வந்து நான் வந்து ஒரு வேலையாள் தான். நான் தூரத்துல பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு நான் ம், ம். போயிடுவேன் சொல்றாரு. ஓகே. அந்த மாரி வேலை ஓகே. தான் என்ன பண்றாங்க. கூலிய பெறுற வேலை கிடையாது அது. ஆனா அவங்க ம். நினைச்சுக்கிறாங்க கூலிய பெறுற வேலை சொல்லிட்டு. ஓகேவா? என்னதுன்னா ஓகே. ஆ. ப்ரிப்பரேஷன் பண்றதுக்காக காட் ஒருத்தரையும் அதுக்கான நியமிச்சிருக்காரு. ஓகேவா? ம், அந்த ம். வேலைய அந்த மாரி வேலைய வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஆனா ஒ யாரு வந்து மனவாட்டி ஆவாங்க? ச சொல்லி பார்த்தீங்கன்னா, சபைதான். ஆ. சபை தான். யாருன்னா வந்து சபைதான். சபை ம், ம். சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஸ்திபார போதனைய வந்து சரியா போதனைல. தெரிஞ்சுக்கிட்டு, ஆ, அ ஆ. கீழ்க்கட்டிட போதனைய வந்து சரியா போடுறவங்க மட்டும் தான். பொன், வெள்ளி வெளியேற பெற்ற கல்னால கட்டுறவங்க கரெக்ட். மட்டும் தான் வந்து கூலிய பெறுவாங்க, சபை ஆவாங்க சொல்லி பார்க்குறோம். புத்தியுள்ள ஓகே. கன்னிகைகளா இருப்பாங்க. கரெக்ட். ஓகேவா? ஓகே, ஓகே. ஆ, ஆ, ஆ. இதுதான் பைபிள் ஓகே. சொல்லுது. ஓகே, ஓகே. ஓகேண்ணே. ம். அப்போ இப்ப மிஷனரிஸ் எல்லாரும் பண்றது என்னதுன்னா, அவங்க குடுக்குற ஞானஸ்தானமா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆ மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானம் சொல்லி நினைச்சிட்டானே. ஆ, ஆ. குடுத்துருப்பாங்க. நான் இப்படிப்பட்ட அயோக்கியனா இருந்தேன், கொலை ஆ. பண்ணியிருந்தேன், நான் ஆமா. மாறிட்டேன் ஆ, ஆ. சொல்லிட்டு ஆ. அந்த மாரி எப்படி யோவான் குடுத்தாரோ அது. ஆனா கிறிஸ்துவின் ஞானஸ்தானம் தான் வந்து உண்மையான சபை ம். தெரிந்து கொள்ளுதலின் ஞானஸ்தானம். கிறிஸ்துவின் ஞானஸ்நானம். ஞானஸ்தானம் பெறணும்னா, அதுக்கு முன்னாடி வந்து கிறிஸ்துவின் அஸ்திபாரத்துல. அஸ்திபாரத்த தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ம், ம். அப்படி ஆமா. பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து முன்னாடி வந்து எடுத்துக்கலாம் ஞானஸ்தானம். ஆனா, ஆமா. அது மனம் திரும்புதல் ஞானஸ்தானம் தான் இருக்கும். ஓகேவா? ஆமா, ஆமா. ம், ம். ஆனா, கிறிஸ்துவின் அஸ்திபாரத்த தெரிஞ்சுக்கிட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறது தான் வந்து உண்மையான கிறிஸ்துவின் ஞானஸ்தானம் சொல்றோம். நினைச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல பவுல் கூட வந்து விளக்குறாரு. ஓகே. ஆமா, ஆமா. ம். ஏன் நீங்க பரிசுத்தாவி பெறல சொல்லி பார்த்தோம்னா வந்து, நீங்க இது கிறிஸ்துவின் தெரியாதுன்றாங்க. இத ம், பத்தி ம். தெரியாது, அஸ்திபாரத்த பத்தி தெரியாது. கிறிஸ்துவின் ஞானஸ்தானம் நீங்க பெறல. நீங்க யோவானின் ஞானஸ்தானம் பெற்றீங்க. மனம் திரும்புதல் ஞானஸ்தானம் மனதில் கேட்ட ஞானஸ்நானம். ம், ம். சொல்லுவார் சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஓகே, 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 ஓகேண்ணே. ம், ம். ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. சரி, இப்ப நம்ம ஆ, நெக்ஸ்ட் கிளாஸ் அடுத்த இதுக்குள்ள போலாம். ஆ. சரி, அடுத்தபடியா நம்ம என்ன பார்க்குறோம்னா வந்து, இங்க என்ன போட்டிருக்கு? மற்றும் நித்திய நித்தியமானவர்கள். ம், ம். நித்தியமானவர் சொல்லி போட்டிருக்கு. ஓகே. ஓகே. அப்ப இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் வந்து ஒண்ணா தான் படைக்கப்பட்டாங்களா? சொல்லி அ நம்ம பார்க்கலாம். ஓகே. ஆமா. ம். அது பார்க்கணும். ம். ஓகே. இப்ப தேவன பத்தி பார்க்கும்போது படிங்க. ஓ! சங்கீதம் ம். 106, 48. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ம். ஜனங்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் ஆமென். ஆ ஜனங்கள் எல்லாம் ஆமென் என்றார்கள். கிறிஸ் ம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்ன போட்டிருக்கு? அ அனாதியாய் ஆ என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இஸ்ரவேலின் தேவன் சொல்லி போட்டாலே என்ன வருது? யாவே. யாவே தேவன். ஆமா. அதான் இங்கேயும் போட்டிருக்காங்க. ஓகே. ஆ, அவரே ஆமா. ஸ்தோத்திரிக்கத்தக்கவர் சொல்லி போட்டிருக்கு. ஓகேவா? ஓகே, ஓகே. அவர் ஆமா. எப்படி வரான்? அனாதியான தேவன். அனாதினா என்னது? ஆ அது டைம்க்குள்ள வராது அப்படிதானே? ஆ, ஆ,
அனாதி, அனாதியோட மீனிங் என்ன போட்டிருக்கு? அதை கொஞ்சம் கீழே இருக்க முடியுமா? அந்த பாக்குறேன். இப்போ ஓகே. அனாதி என்பது சமஸ்கிருத மூலத்தை கொண்ட ஒரு சொல். இதன் முக்கிய பொருள் தொடக்கம் இல்லாதது, முன் காரணம் இல்லாதது அல்லது மிக பழமையானது. தொடக்கம் இல்லாதது. அப்ப தொடக்கம் இல்லாதது அனாதி. ஓகே, ஒரு ஆரம்பமே இல்ல, தொடக்கமே இல்ல. ஓகே, எங்கேயுமே தேவனை பத்தி சொல்லும் போது தொடக்கமே இல்ல. தொடக்கமே இல்ல. பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐ ஆம். ஓகே, இருக்கிறவர். நான் இருக்கிறேன். அவ்வளவுதான். அவ்வளவுதான். இப்பத்துல இருந்து இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவே இல்ல. இப்பல இருந்தா வந்தப்பா சொல்லல, இருக்கிறேன். ஓகே, அந்த டைம் எதுவுமே கிடையாது. ஓகேவா? அதுக்கு அப்பாற்பட்டவர் சொல்றதுதான் அனாதியான அனாதி. அனாதி. ஓகே, ஒரு தொடக்கம் இல்லாதவர் சொல்றதுதான் அனாதி சொல்லி போடுவோம். ஓகேவா? அதே மாதிரி இன்னொன்னு சொல்ல படிக்கலாம். ஐசியா 40:28. ஆமா. பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அவர் பயங்கரமானவர், கம்பேரே பண்ண முடியாது. ஓகே, அவர் அனாதியான தேவன். ஓகேவா? அவர் அனாதியான தேவன். சரி, இது நம்ம தானியேல்ல வரலாம். தானியேல் 7ஆம் அதிகாரம். அதுல 9ஆம் வசனம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். என்ன போட்டிருக்கு இங்க? நீண்ட ஆயுசுள்ளவர். என்ன அர்த்தம் சொல்லி போட்டிருக்கு? ஆமா, பழமையானவர். ஓகே, மிக பழமையானது. ஆமா, காரணமில்லாதது. ஓகே, அப்ப என்ன? நீண்ட ஆயுசுள்ளவர். அப்ப என்ன? அவருக்கு வந்து கணக்கே இல்ல. ஓகேவா? நீண்ட ஆயுசுள்ளவர். ஓகேவா? ஆயுசுள்ளவர் சொல்லி அப்படிதான் இருக்கு பைபிள்ல. ஓகே, சரி, அடுத்தபடியா இன்னொன்னு வசனம் படிக்கலாம். எதுனா சங்கீதம் 41:13. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆமென். அனாதியான கர்த்தர். ஓகேவா? சரி, அடுத்தபடியா நம்ம வந்து நெகேமியா போலாம். பின்பு லேவியரான யெசுவா, கத்மியேல், பானி, ஆசாப்நேயா, செரேபியா, ஓதியா, செப்பனியா, பெத்தகியா என்பவர்கள் ஜனங்களை பார்த்து, நீங்கள் எழுந்திருந்து அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி. அனாதியா இருக்கிற கர்த்தர் சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1 குரோனிக்கல்ஸ் 4 20:10, 1 16:36 அந்த மாதிரி நிறைய வசனங்கள் இருக்கு. ஓகே. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொன்னு கூட பார்க்கலாம். ஓகே, வெளிப்படுத்தல் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுல பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு யார் வெளிப்படுத்தினா? தேவன் வெளிப்படுத்தினார். வெளிப்பாடு எங்க இருந்து வருது? தேவன்ட்ட இருந்து வருது. இயேசு கிறிஸ்து இருந்து வருதா? இல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்தது. ஓகேவா? தேவன்ட்ட இருந்து வருது. அதுக்கப்புறம் தான் இயேசு கிறிஸ்து பண்றாரு, இது பண்றாரு, தூதன் மூலமா கொடுக்கறாரு. சரி, அப்படியே இந்த வசனத்தை படிச்சுட்டு வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் வாங்க.
ஆ ஓகே. சோ 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாலயம் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். அது யாரு? இது இயேசு கிறிஸ்து. மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர். ஒப்பானவரா எப்படின்னா எதுல உட்கார்ந்திருக்காரு? ஒப்பானவர மேகத்தின் மேல் மேகத்தையும் அது உட்கார்ந்து. மேகத்தின் மேல். ஆமா. அப்ப எங்கெல்லாம் மனுஷகுமாரன் மேகம் வந்தாலே அது யாரை குறிக்குது? இயேசு கிறிஸ்து குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து குறிக்குது. எப்படி சொல்றோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆமா. எப்படி சொல்றோம் சரி பாத்தீங்கன்னா நம்ம லூக்கா ஓ லூக்கா வேணாம், மார்க் 14:62. மார்க் 14:62. அதற்கு இயேசு, நான் அவர்தான், மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பார்சில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள். மேகங்கள் மேல் வருவது, மேகன் மேல் வருவதை காண்பீர்கள் சொல்றாரு. ஓகேவா? ஆமா ஆமா. தானியேல் வாங்க, தானியேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நீங்க என்ன படிச்சீங்க? சிங்காசன் நீண்ட ஆயுசுள்ளவர். நீண்ட ஆயுசுள்ளவர். அப்படியே 13 படிங்க. 13. ராத்தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். பாருங்க, அப்போ இது யாருக்கு சொல்லுது? இயேசு கிறிஸ்து. அவர் வந்தாலே என்ன வருது? மேகம் வருது. ஆமா. இப்ப இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில என்ன வரும்? மேகம். ஆமா. 24 என்ன படிக்கிறீங்க? 30ல படிங்க வேணாம். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாள வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறது. அப்போ எங்கெல்லாம் வந்து மேகம் வருதோ அங்க வராது. இது ஏன் மேகம் வருது பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாடுல வந்து இஸ்ரேல் மக்களை வழிநடத்தும் போது யார் வந்தா? இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் எதுல வந்தார்? ஆமா ஆமா, மேகஸ்தம்பம் மேகம். மேகம் சொல்ற அந்த சீக்வென்ஸ் நீங்க பாத்துட்டே வரீங்க எல்லா இடத்துலயுமே. ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. ஓகே, சரி, இத பத்தி நம்ம டீப்பா அப்புறம் பார்க்கலாம். இதுதான் மேல்கட்டு வரும் அந்த கான்செப்ட். ஓகே. இங்க நீங்க புரிஞ்சுக்க ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து அங்க இருக்காருன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகேவா? ஆமா ஆமா ஆமா. போய் பார்த்தோம். ஓகே, மார்க்ல போறோம், அப்புறம் தானியேல்ல போய் பார்த்தோம். தானியேல்ல ஆமா. அது இயேசு கிறிஸ்து அவர் வாயிலே சொல்றாரு, நான் தான்ப்பா மேகத்துல வருவேன்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? ஆமா ஆமா. அவரு என்ன பண்றாரு சொல்லி பாருங்க. படிங்க. 15. அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அறிவாலை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஓகே, இப்ப என்ன சொல்றாரு? வேற ஒரு தூதன் என்ன பண்றாருன்னா, எங்க இருந்து வராரு? ஆலயத்திலிருந்து, தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு. ஆமா. இப்ப தேவாலயத்துல யார் இருக்கா? தேவன் இருக்காரு. ஓகே ஓகே. இயேசு கிறிஸ்து எங்க இருக்காரு? ஆமா. அப்ப ஒரு தூதன் தேவாலயத்திலிருந்து என்ன பண்றாருன்னா கட்டளை கொண்டு வராரு. கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அடுத்து போடு. ஆமா ஆமா ஆமா. அந்த கட்டளை யார் கொடுக்குறா? தேவன் கொடுக்குறாங்க. ஓகேவா? அதுதான் இங்கே நடக்குது. ஓகேவா? ஓகே. ஒரு பூமியோட அன்பா இருக்கட்டும், இயேசு கிறிஸ்து சொல்றாருல, பிதா ஒருவரை தவிர வேற ஒருவனும் ஆமா அறியான். நாளைக்காவது. கரெக்டா? கரெக்ட். ஆமா. எங்க இருக்கு அந்த வசனம்? 24 இருக்கு. படி எடுங்க. ஆ 24 36. அந்த நாளையையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். ஓகே, இயேசு கிறிஸ்து பத்தி போடல. ஓகேவா? ஆமா ஆமா.
அப்ப அதனால என்ன சொல்லுவாங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் சொல்லுவாங்க. ஓகேவா? ஆனா ஆ. லூக்கால என்ன சொல்றாருன்னா, லூக்கால பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு ம். தெரியாது. ம். 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 படிக்கலாம். ஆ. ஆ about the time no one knows not sorry. ஓகே. இது மார்க் 13:32 படிங்க. ஆ. அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். ம். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். என்ன போட்டிருக்கு? குமாரனும் குமாரனும் அறியார், அவருக்கும் தெரியாது. அறியார். அறியார்னா அறியார். அதுதான். எனக்கும் அவ்வளவுதான். தெரியாது சொல்றாரு. பிதா ஆ. ஒருவரை தவிர வேற யாரும் அறியார். அறியார். ம். ஓகே. எத பத்தி? இந்த உலகத்தோட முடிவ பத்தி. எப்ப முடிவு அழியும் பத்தி சொல்லி. சொல். ஆமா. ஆ. ஓகே. அப்போ 14 நீங்க பார்க்கிறது என்னதுன்னா, கட்டளை எங்க இருந்து வருது? ஆலயத்திலிருந்து வருது. அந்த ஆலயத்தின்படி என்னதுன்னா, பூமியோட டைம் முடிஞ்சிருச்சு. ஆ. அறுத்து போடுங்கள். ஆமா. ஓகே. ம். சொல்ற கட்டளை வந்து வருது சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அப்ப ஆமா. இயேசு கிறிஸ்து அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காரு? வெயிட் பண்றாரு. வெயிட் பண்றாரு. ஆ. காத்துட்டு ஓகே. இருக்காரு. ஓகே. ஆமா. டைம் ம். வரைக்கும். அதுதான் வந்து நம்ம அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல என்ன பார்க்கிறோம்? பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹி ஹாஸ் டு வெயிட். வெயிட். ஆமா. ஆ. 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 ஓகே. ஓகே. ம். எது இளைப்பாறலின் காலம் வர்றதற்காக என்ன பண்ணுமா? பரலோகம் அவரை வந்து ஏற்றுக்கொள்ள கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா ஏற்றுக்கொள். அவரு. அது முடிஞ்ச ஓகே. பிறகு ஓகே. தான் என்ன அந்த டைம் வந்தவன தான் என்ன பண்ணுமா? அவர ஆ. அறுக்கு. ஓகே. ஆமா. ஓகே. ஓகே. ஊழியக்காரனா இது பண்றாங்க. அனுப்புறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம். ஓகே. சரி. அப்படியே நீங்க வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம். இது இது பார்த்தீங்கன்னா, ஆ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இதெல்லாம் நீங்க ஆ. பார்க்கறதுக்கு. ஓகே. 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 ம். அப்படியே வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம். அதுல ஆ. வந்து ஆ 4ஆம் வசனத்திலிருந்து படிங்க. இப்ப எக்ஸாம்பிள் எல்லா ஒரு லெட்டர்ஸ்லயும் நீங்க என்ன படிக்கிறீங்கன்னா வந்து பிதாவாகிய தேவனாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. 2வதாக. ஆமா. ஆமா. நீங்களும் ஒரு லெட்டர் எழுதுனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? உங்க வீட்ல ஆ. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நலம் நலம் அறிய ஆவல் சொல்லிட்டு ஆமா. ஆமா. அடுத்து ம். உங்களுடைய விஷயத்த எழுதுவீங்க. கரெக்ட்டா? ஆமா. அதே ஆமா. போல இங்க வந்து லெட்டர் எழுதும்போது அது மாரி எழுதுனாங்க. இப்ப வெளிப்படுத்தல் எழுதும்போது யோவான் வந்து இன்ட்ரோடக்ஷன்ல வந்து என்ன எழுதியிருக்காரு பார்க்கலாம். 4 ஆ. யோவான் ஆசியாவிலுள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, ம், இருக்கிறவரும், இருந்தவரும், வருகிறவருமானவராலும், ம், அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும், ம், உண்மையுள்ள சாட்சியும், ம், மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும், ம். பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அந்த மாரி தான் எழுதுறாரு. ஓகேவா? ஓகே. ஓகே. ம். ஆனா தேவன பத்தி சொல்லும்போது இங்க இவர் வந்து டிஃபரெண்டா எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னா, இருந்தவர், இருக்கிறவர், இருக்கிற வருகிறவருமானவர். வருகிறவரும் ஆகிய சொல்லி ஆமா. பார்க்கிறோம். ஓகே. அப்போ ஓகே. பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் ஃபியூச்சர் 3 கொண்டார். ஆமா. ஆ. 3த்தையும் சொல்றாரு. அப்ப சொல்லும்போது என்னது? அனாதி. அநாதி. இருக்கிறவர். ஓகே. ஐ ஆம். அவர் பேர் ஐ என்னது? அம். யாவே ஐ தேவன். அம். ஆமா. யாவே. ம். ம். ஐ ஆம் இருக்கிறவர் சொல்றது ம். தான் யோவானே இங்க சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ஓகேவா? ஓகே. ம். ம். எழுதிக்கோங்க இது வேணா. ஆ. இத நீங்க இந்த இந்த பாடத்துல இருந்து அடுத்த பாடம், அதுக்கு அடுத்த பாடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நெறையான இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதனால ஓகே. நீங்க தனிப்பட்ட முறையில திருப்பியும் வீடியோலாம் நீங்க பார்க்கணும்னு நெனைக்கிறேன். ஓகே. நான் சரி, அப்லோட் சரி. பண்றேன். சரி. சரிங்க, சரி. ஆ. என்ன பண்ணுங்கன்னா வந்து சப்போஸ் வந்து நெறைய இருந்ததுன்னா, ஆ. சொல்லிடுங்க. இதுக்கு மேல நான் வந்து கொஞ்ச நேரம் நான் அத மெடிடேட் பண்ணணும். ஆமா, இதுக்கு மேல ஆமா. ஆ. முடியல. நான் அப்புறம் அடுத்த வாரம் அடுத்த நாள் பார்க்கலாம் சொல்லிடுங்க. ஓகேவா? ஓகே, ஓகே, ஓகே. ஓகேங்க. எல்லாமே நல்லா ஒரே தான். நேரத்துல பம்பார்ட் பண்ணோம்னா நம்மளால சாப்பிட முடியாது. ஆமா, ஆமா. ஓகே, ஓகே, ஓகே.
ஓகேண்ணா. ஓகே. ஸோ அப்போ தேவனை பத்தி பார்க்கும்போது வந்து அவர் அனாதி, அவர் நீண்ட ஆயுசுள்ளவர், அவருக்கு ஆரம்பம் இல்ல, முடிவில்ல. ஓகே. அவர் வந்து என்னதுன்னா இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர் சொல்ற அந்த மாதிரி பாயிண்ட்லாம் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? இப்போ இயேசு கிறிஸ்து பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே. இயேசு கிறிஸ்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடக்கம் இருந்தது. ஓகேவா? அது 2 வசனத்துல ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர்னா என்ன அர்த்தம்? இங்க அதாவது படைக்கப்பட்டதுக்கு முன்னாடி. படைக்கப்பட்டதுக்கு முன்னாடி கிடையாது. சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். சோ இதை நான் திருவிழியத்துல போடுறேன், நீங்க படிங்க. திருவிழியம் சொல்றது வந்து தெரியும்ல, ஆர்சி பைபிள். ஆமா ஆமா. சோ கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஓகே. படிங்க. அவர் கட்புலனாகாத கடவுளது சாயல், படைப்பணத்திலும் தலைப்பேறு. தலைப்பேறு, படைப்படத்திலும் தலைப்பேறுனா என்னது? ஃபர்ஸ்ட் பிறந்தவர். வீட்ல வந்து தலைப்பேறு சொன்னாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் குழந்தை. ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் குழந்தை. ஓகே. ஆமா. தேவனுடைய ஃபர்ஸ்ட் குழந்தை, ஃபர்ஸ்ட் படைப்பு யாரு பாத்தீங்கன்னா இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. புரியுதா? சோ இது உன்னன் பைபிள்ல கூட படிக்கலாம். ERV படிங்க. இதுல ஒருவராலும் தேவனை காண இயலாது, ஆனால் இயேசு தேவனை போன்றவர். படைக்கப்பட்ட அனைத்து பொருட்களின் மேலும் இயேசுவே ஆட்சியாளர். இது கம்ப்ளீட்லி வேற மாதிரி இருக்கு. ஆமா. சோ இதே ECV பாருங்க, இதுல எப்படி இருக்கு பார்க்கலாம். கண்களுக்கு தெரியாத கண்ணுக்கு தெரியாத இறைவனின் சாயலாய் இருப்பவர் கிறிஸ்துவே. எல்லா படைப்புகளுக்கும் மேலான முதற் பேரானவர் இவரே. முதல் பேரானவர் இவரே. சொல்லுங்க, முதல் படைப்பு சொல்லி பார்க்குறோம். இந்த இதே வந்து இங்க இருக்கிறது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் நான் அப்படியே தமிழ்ல கன்வெர்ட் பண்றேன். குமாரன் கண்ணுக்கு புலப்படாத தேவனுடைய சாயலாகவும் சிருஷ்டி அனைத்திற்கும் மேலான முதற் பேரானவராகவும் இருக்கிறார். முதல் பேரானவர், ஃபர்ஸ்ட் பார்ன். ஓகே, முதல் பங்கு. அப்ப பாத்தீங்கன்னா தேவனுடைய முதல் படைப்பு யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஓகேவா? சரி. அப்ப பாத்தீங்கன்னா இவர் படைக்கப்பட்டவர் சொல்லி பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஓகே. தேவனுக்கு வந்து படைப்புன்னு சொல்லியே இல்ல. அவர் நீண்ட ஆயுசுள்ளவர், அனாதி தேவன் சொல்லிதான் போட்டுருக்கோம். சொல்றது இல்ல, முடிவு ஒன்று இல்ல சொல்லி இல்ல. அவர் இருக்கிறார், அதுதான் அவருடைய தன்மை. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம பாக்குறோம். இதே மாதிரி மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திற்கு வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாக. அப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து அனாதி நாட்கள்ல என்னது? ஆரம்பம் இல்லாத நாட்கள். ஆமா. அதுக்கும் இல்ல, முன்னாடி உள்ள நாட்கள். அனாதி நாட்கள் சொல்லும்போது ரொம்ப முன்னாடி உள்ள நாட்கள். ஆனா என்ன போட்டுருக்குன்னா அவருடைய புறப்படுதல், அவருடைய ஆரம்பம், அவருடைய ஸ்டார்ட். அப்ப என்ன சொல்றாங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா அனாதி நாட்கள், ரொம்ப முன்னாடி இருக்கிற நாட்கள் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இல்லைன்னா வந்து
ஒரு ம். ஆரம்பமே இல்லாத ஒரு நாட்கள். அந்த நாட்கள்ல இவர் ஸ்டார்ட் ஆனாரு. ஓகே, ஓகே. ஓகே. அப்படின்னா என்னதுன்னா, இந்த டைமு, இந்த ஃப்ரேமு இதெல்லாம் ஆ. உருவாகுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னா, இயேசு அ கிறிஸ்து உருவாக்கப்பட்டார். உருவாக்கப்பட்டாரு. இந்த டைம் கால்குலேஷன் வர்றதுக்கு முன்னாடி அவரு உருவாக்கப்பட்டாரு. ஓகே, உருவாக்கப்பட்டார் சொல்றது தான் இங்க நம்ம பார்க்கிறோம். அவருடைய ஆரம்பம், அவருடைய ஒரிஜின், ஓகே, அவருடைய ஓகே, தொடக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அநாதி நாட்களுக்கும் பூர்வத்துடையது. ஓகே, ஓகே, ஓகே. அப்போ என்ன போட்டிருக்குன்னா, தொடக்கம் சொல்றது ஒரு வார்த்தை போட்டிருக்கு. ஓகே. ஆமா. அப்போ ம். இயேசு கிறிஸ்துக்கு ஒரு தொடக்கம் இருக்கு. ஓகே. இதே விஷயம் தான் நம்ம எங்க படிக்கலாம்னா, யோவான் 1 அதிகாரம் 1 வசனம். 1:1. ஆ. யார பத்தி பேசுறாங்க இது? ம். இயேசு கிறிஸ்து பத்தி. ஆ படிங்க. நீங்களே விளக்குங்க. ஆதியிலே வார்த்தை அந்த 1:1 தானே? 1:1 தான். அ 1:1, 2. ஆ. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ம். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஆ. ஓகே. ஆ. இப்போ இந்த வார்த்தைய வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா, திருத்துவ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தான் ஆதியிலருந்து இருந்தார் சொல்லிட்டு. ஓகே. இருந்தாரு. ஆமா. ம். சொல்லுவாங்க. இப்ப என்னதுன்னா, ஆதியே தேவனுக்கு கிடையாது. தேவன் ஆமா, சொல்லும்போது என்னதுன்னா, அனாதியான தேவன். ஓகே. அவருக்கு ஆமா. பிகினிங் கிடையாது. ஆரம்பமும் க கிடையாது. ஓகே. கிடையாது. ஆமா, ஆமா. ஆனா இங்க என்ன போட்டிருக்குன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆ. அதுக்கு அர்த்த வசனம் வார்த்தை பாருங்க என்ன போட்டிருக்கு? அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை யார்கிட்ட இருந்ததுதான்? இப்ப எக்ஸாம்பிள் ஆ, இம்மானுவேல் இருக்காரு. ஆ, ஆ. இம்மானுவேல் இருந்தார்ன்னா, ஆதியிலே இம்மானுவேல் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. ஆ. சாரி ஆதியிலே ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை இம்மானுவேல் இடத்துல இருந்ததுன்னா என்னது? இம்மானுவேல் பேசின ஃபர்ஸ்ட் வார்த்தை. ஹலோ. ஆமா. நல்லா என்கிட்ட இருக்கீங்களா? இருந்தது. ஓகே, ஓகே. ஓகே. ஆமா, ஆமா. அப்போ இம்மானுவேல் என்ன இருக்கணும்? வார்த்தைக்கு முன்னாடி இருக்கணும். இருக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கணும். அப்பதான் வந்து இந்த வார்த்தை என்ன பண்ணும்? வாயிலிருந்து வரும். வரும், வரும். தேவன் என்ன பண்றாராம்? உண்டாக கடவுது சொல்லி வார்த்தை சொன்னாராம். அது உண்டாயிற்று. ஆமா, ஓகே. அந்த ஆமா. மாரி தேவன் வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து என்ன பண்ணாரு? முதல்ல படைச்சாரு. ஓகே. ஆம். அந்த ம். வார்த்தை எங்க இருந்து வந்தது? தேவன் இடத்துல ஆமா. இருந்து வந்தது. தேவனிடத்திலிருந்து வந்தது. ம். ஓகேவா? அதான் இங்க நம்ம பார்க்கிறோம். இன் தி பிகினிங் வாஸ் தி வேர்ட் அண்ட் தி வேர்ட் வாஸ் வித் காட். காட் எப்பயுமே இருக்காரு. ஆமா. அந்த வார்த்தை தான் எங்க ஓகே. இருந்து வந்தது? இந்த காட் கிட்ட இருந்து தான் வந்தது. வந்தது. ஓகே. ஓகே. இப்போ இப்போ என்ன ஒரு விஷயம்னா வந்து ஒரு கோழில இருந்து முட்டை வருது. ஓகே. ஓகே. அப்போ ஒரு பேச்சு, ஒரு வார்த்தை வரணும்னா, அதுக்கு என்ன இருக்கணும்? ஒரு ஆள் இருக்கணும். இல்லன்னா ஒரு இருக்கணும். ஏதாவது ஒரு ஒண்ணு ஆமா, இருக்கணும். ஓகே. அப்பதான் ஆமா, வார்த்தை வர முடியும். ஆமா. அதே மாரி தான் இந்த இந்த பிகினிங் வாஸ் த வேர்ட். வேர்ட் தான் வந்துச்சாம் பிகினிங். அது வார்த்தைக்கு ஒரு பிகினிங் இருக்கு. ஓகேவா? இருக்கு. ம். இந்த வார்த்தை வந்து யார்கிட்ட இருந்து வந்துச்சு? தேவனிடத்திலிருந்து வந்தது. ஓகேவா? அந்த வார்த்தை என்னவா இருக்கு? அதுவும் ஒரு தேவனா இருக்கு. இருக்கு. ஓகே. ம். இட் இஸ் ஆல்சோ எ தியோஸ், காட். இயேசு கிறிஸ்து காட் தானே? அவரும் ஒரு காட் தானே? ஓகே. அந்த காட். வார்த்தை தேவனா இருந்தது. அதே நேரத்துல 2வது வசனம் படிங்க. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். பாத்தீங்களா? ம். ஆதியிலே அதே ஆதிதான் அங்கேயும் போட்டிருக்கு. ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஓகே. ஓகே, அப்போ ஓகே. இயேசு கிறிஸ்துக்கு ஒரு ஆரம்பம் போட்டிருக்கா? இல்ல தேவனுக்கு ஒரு ஆரம்பம் போட்டிருக்கா? இயேசு கிறிஸ்துக்குரிய ஆரம்பத்த தான் சொல்றாங்க. சொல்றாங்க. அப்ப தேவனுக்கு வந்து என்ன இல்ல சொல்லவே இல்ல. முடியாது. ஆ அவர் தேவனோடு இருந்தார். ஓகே. ஓகே. ஆமா. சோ ஆனா இதுல அந்த அந்த வார்த்தை தேவனா இருந்தது அப்படிங்கிறது அது என்ன மீன் பண்ணுங்க? ஆ சோ இங்க என்ன ப்ராப்ளம்னா வந்து அந்த வார்த்தையும் ஒரு தேவன் தான். ஓகே. ம். இப்ப நம்ம தியோஸ்ல பார்க்கும்போது ஆ. மனிதர்களும் தேவர்கள் தான். தேவர்கள். ஆமா, ஆமா. ஏஞ்சல்ஸும் தேவர்கள் தான். இயேசு ஆ. கிறிஸ்துவும் தேவர்கள் தான். ஓகே. பிதாவாகிய தேவனும் தேவன் தான். ஓகேவா? ஆமா. ஆனா என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து அந்த அளவு பெரிய காட் கிடையாது. கிடையாது. ம். ஃபார் ஓகே. எக்ஸாம்பிள் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பவுல வந்து தேவன் சொல்லிடுவாங்க. ஆமா. படிக்கலாம். அப்போஸ்தலர் 14 அதிகாரம் 11 13.
பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி, பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினானபடியால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். இங்க அல்ல பவுல என்ன சொல்றாங்க, தேவர்கள் நம்ம இடத்துல வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. வந்துட்டாங்க. ஆமா. ஓகே, அங்க என்ன போட்டிருக்கு வார்த்தையே? காட்ஸ். ஓகே. இது கேபிட்டல் லெட்டரா ஸ்மால் லெட்டரா? இது ஸ்மால் லெட்டர். ஆனா இங்க இங்கிலீஷ்ல இதுல வரும்போது என்ன போட்டிருக்கு? கேபிட்டல் லெட்டர் போட்டிருக்கு. ஓகே. ஓகேவா? ஓகே. இங்க ஸ்மால்ல போட்டிருக்கு. இப்போ நம்ம இந்த காட வந்து கிளிக் பண்றோம். ஓகேவா? இதுக்கு என்னது? தியோஸ். எந்த வகையில வந்து இவங்க வந்து இது கேபிட்டல் லெட்டர், இது ஸ்மால் லெட்டர்ஸ் பிரிக்கிறாங்க? தியோஸ் ஒரே வார்த்தைய. புரியுதா? ஓகே. இவங்க மனுஷர்கள் அப்படிங்கிறதுனாலயா? மனுஷர்கள் சொல்லி டிரான்ஸ்லேட்டர் பார்க்கறதுனால இவங்க காட் சின்ன காட் போட்டுடலாம். ஓகே, அது கிரைஸ்ட் வரதுனால பெரிய காட் போட்டுடலாம் சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஓகேவா? ஆனா ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே தியோஸ் தான். ஓகே. இது என்னன்னா பவுலையும் பர்னபாவையும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா வந்து கடவுள்கள் நினைச்சுக்கிறாங்க. ஓகே, அங்கேயும் பாத்தீங்கன்னா வருது. அதனால வந்து இங்க தியோஸ் கடவுள் வருதுனால வந்து அவங்க கடவுளாயிருவாங்களா பாத்தீங்கன்னா கிடையாது. இல்ல. அவங்க இவங்க நினைச்சுக்கிறாங்க, மக்கள் நினைச்சுக்கிறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஓகேவா? சோ இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா, இந்த இடமா இருக்கட்டும் இல்ல மத்த இடமா இருக்கட்டும், யோவான் 1:1 இருக்கட்டும், அங்க வந்து பாத்தீங்கன்னா தியோஸ் சொல்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. தியோஸ் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கடவுள் சொல்லி சொல்றாங்க. ஈவன் பாத்தீங்கன்னா தோமா என்ன பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, என்னுடைய எல்லா கை எடுத்துள்ளது. மத்தேயு யோவானா? யோவான் 14ஆம் அதிகாரம்ல அவரை தொட்டு பாக்குறதுனா 21 20ல வந்து டிசைபிள்ஸ் தோமா. ஓகே, அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 26ஆம் வசனம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். ஓகே. ஆமா. சோ எங்க தேவனே சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து வந்து பிதாவுக்கு தேவன் ஆயிடுவாரா? இல்ல. இயேசு கிறிஸ்து ஒரு தேவன் தானே அவரும். ஓகே. ஆமா. தாவீது என்ன பண்ணிருக்காரு? இயேசு கிறிஸ்து வந்து என் தேவனும் அவருடைய தேவனும். ஆமா. எங்க போட்டிருக்கு? எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்த்தோம். 9ஆம் வசனத்துல பார்த்தோம். 1:9. ஓகே. ஆமா. ஆகையால் தேவனே உம்முடைய தேவன், உம்மை தோழரை பார்க்கிலும் இது வந்து தாவீது அப்பே எழுதிட்டார். ஆகிய தேவனே உம்முடைய தேவன் சொல்லிட்டு. ஓகே. அப்போ தாவீதே வந்து தேவன் சொல்லி சொல்றாரு ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து. ஓகேவா? அப்போ இங்க தோமா சொல்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதே மாதிரிதான் நம்ம யோவான் 1:1 வந்து யோவான் எழுதிக்கிறது பாத்தீங்கன்னா பெரிய விஷயம் கிடையாது. ஆனா ஒன்றான மெய் தேவன் யாரு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் சொல்றாங்க. அதே நேரத்துல யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறது என்னதுன்னா, அங்க வந்து பிதாவாகிய தேவனுக்கு வந்து ஆரம்பத்தை பேசல, அது இயேசு கிறிஸ்துவுக்கு தான் ஆரம்பத்தை பத்தி பேசிறாங்க. பழைய ஏற்பாடுல வந்து அனாதியான தேவன் சொல்லும்போது அவர் புதிய ஏற்பாடுல என்னவா இருக்காரு? அனாதியான தேவனா தான் இருக்காரு சொல்லுவாரு. ஓகேவா? ஆரம்பமும் இல்ல, முடிவு இல்லை, அவர் எப்பவுமே இருக்காரு. இயேசு கிறிஸ்து தான் ஆரம்பத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. சோ இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பத்தி நம்ம பாக்குறது. அப்ப 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா கோ இட்டர்னல், சேமா வந்தவங்களா சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்னும் ஒரு வசனம் மட்டும் பார்த்துட்டு நம்ம வெளிப்படுத்தல் 3:14. வெளிப்படுத்தல் 3:14 தானே? 3:14. லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில்,
உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. என்ன சொல்றாரு? தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியா இருக்கிறவர். ஆதினா என்னது? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட். முன்னாடி. ஆமா. தேவனுடைய சிருஷ்டிப்புல ஆதி. அதான் நம்ம இங்க பார்த்தா கொலோசியர் 1ஆம் அதிகாரம் பார்க்கிறோம் பாத்தீங்களா? 1:15. ஆமா ஆமா ஆமா. முதற் பேரானவர். ஆமா. யார் சொல்லி பாத்தீங்கன்னா, தேவனுடைய படைப்புக்கு ஃபர்ஸ்ட் படைப்பு தான் இயேசு கிறிஸ்து. சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஓகே. அப்ப தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் கம்பேரிசன்ல நம்ம 2 பேருமே வந்து இங்க இதுல என்ன போட்டிருக்குன்னா, நம்ம இந்த பார்த்த வாக்கியத்துல சமம்னு போட்டுருந்துச்சு. அடுத்தது நித்தியமானவர்னு போட்டுருந்துச்சு. அது ரெண்டுமே கிடையாது. போட்டு இங்க என்ன போட்டிருக்கு? இது பாருங்க. பிதா படைக்கப்படாதவர், குமாரன் படைக்கப்படாதவர். தப்பு. அவர் படைக்கப்பட்டவர். தெளிவா இருக்கு வசனம். ஆமா ஆமா. படைக்கப்பட்டவர் சொல்லிட்டு. சோ இந்த கிரீடு, இந்த என்னது கிரீடு பேர் என்னது? அத்தனேஷியன் கிரீடு. அத்தனேஷியஸ் கோட்பாடா அவரு கூட வச்சுக்கலாம். ஓகே, அது முற்றிலுமா தப்பா இருக்கு. தப்பா இருக்கு. ஆமா. ஓகே. சோ இதெல்லாம் வந்து நம்ம பைபிள்ல வந்து இத கோ ஈக்குவல், அப்புறம் சமம், 2 பேரும் கோ ஈக்குவல், இல்லனா வந்து நித்தியமானவர்கள் அப்படிங்க எதுமே ரெண்டுமே ஒத்துப்போல பாக்குறோம். ஓகேவா? அப்ப எப்பயுமே பிதாவாகிய தேவன் வந்து இயேசு கிறிஸ்துக்கு மேலதான் இருக்காரு. ஆமா. அவர்கிட்ட தான் அவர் ப்ரே பண்றாரு, அவர்கிட்ட தான் வந்து ஆலோசனை கேட்கிறாரு, அவர்கிட்ட தான் வந்து கண்ணீர் விடுறாரு. அதே நேரத்துல அவர்கிட்ட வந்து பிதா ஒருவர் தவிர வேற யாரும் மரியார். ஓகே. ஆமா. குமாரனும் மரியார். ஓகே. அப்புறம் எப்போ உலகம் முடியும் எல்லாமே யாருக்கு தெரியுதுன்னா பிதாவாகிய தேவனுக்கு மட்டும் தான் தெரியுது. ஆமா. சோ இதான் நம்ம இங்க பாக்குற டிஃபரன்ஸ் பாக்குறோம். ஓகே. நாளைக்கு வந்து அடுத்து, நாளைக்கு இல்ல மண்டே வந்து அடுத்தது கம்மி பண்றோம். ஓகேண்ணே. இதற்கு பாதுகால வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லண்ணே, நான் திரும்ப ரீகால் பண்றேன். எனக்கு அந்த லிங்க் மட்டும் போட்டு விட்டுருங்கண்ணே. சரிப்பா, நான் பாக்குறேன். ஆமா. இந்த லேட்டஸ்டா இருக்கிறது ஃபர்ஸ்ட் நான் போட்டுறேன். போடுங்க. ஆமா. நான் அந்த நரகம் சொல்ற டாபிக் வந்து நான் நெக்ஸ்ட் போடுறேன். ஓகேண்ணே. ஆனா அப்போ இந்த அத்தனேசியஸ் விஸ்வாரம் அறிக்கை அந்த பிரமாணம் வந்து ரெகுலரா சர்வீஸ்ல இல்ல அந்த என்ன சொல்றது அந்த புக்கு பிரேயர் லீட் பண்ற புக்ல இருக்கு. அதை தான் அப்படி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறோம். ஆமா, மக்கள் அதான் சொல்ல சொல்றாங்க. அது என்னன்னா எப்படி வந்து இது ஹிந்துஸ்ல வந்து மந்திரம் ஓதுறாங்களோ இது பண்றாங்களோ அந்த மாதிரி வந்து போய் என்னதுன்னா தப்பான ஒரு இதை வந்து அறிக்கை பண்ணிட்டே இருந்தாங்கன்னா என்ன பண்றது? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐ மத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இது இருக்கு. இந்த ஆக்சுவலா வந்து சிஎஸ்ஐக்கும் கேத்தலிக்கும் ஒத்து வராது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? ஆமா. என்ன விஷயம்னா இந்த விஷயத்துல ஒத்து வரும். என்னன்னா இந்த கோட்பாடை கொண்டு வந்தவங்களே பாத்தீங்கன்னா கேத்தலிக் தான். அந்த ட்ரினிட்டில சொல்லுவாங்க, அந்த தந்தை சுதனா அதை சொல்லுவாங்க, அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஆமா, ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? அதுல மட்டும் ஒத்துக்குவோம், தப்புல மட்டும் ஒத்துக்குவோம். ஆமா. சோ அதுதான் இங்க பாக்குறது. சரி, ஓகேண்ணே. தெளிவடையெல்லாம் பார்க்கலாம். கண்டிப்பாண்ணே. ஓகே. நம்ம பாய் தான் முடிச்சிருக்கோம். ஓகே, இன்னும் நிறைய இருக்கு. அடுத்த வாரத்துல நம்ம மோஸ்ட் ஆஃப் வெட்னஸ்டே புதன்கிழமை போல முடிப்போம்னு நினைக்கிறேன். ஓகேண்ணே. ஓகேப்பா. சோ புரிஞ்சுதா உங்களுக்கு இது வரைக்கும்? ஆமாண்ணே. ஆமா. இனிமே அதான் அதுக்கப்புறம் படிக்கும்போது புதிய ஏற்பாடுலையும் சரி பழைய ஏற்பாடுலையும் சரி அந்த கேர்ஃபுல்லா அதை வேட பார்த்துட்டு யாருக்கு எந்த இது கரெக்டா கொடுக்கணுங்கிறத பார்த்து படிக்கிறது. உங்களுக்கு இனிமேல் பைபிள் படிச்சாலே உங்களுக்கு வந்து ரொம்ப பயங்கரமா ஈஸியா புரியும். ஆமாண்ணே. இப்பயே நீங்க லைட்டா படிச்சாலே வந்து உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும் நிறைய விஷயம். கரெக்ட். ஓகே. சோ அதுதான் பைபிள் ஸ்டடி கேட்டவங்க எல்லாமே சொல்றது. நீங்களும் பாருங்க. ஓகேண்ணே. சரிப்பா. சரிங்கண்ணே. ஓகேண்ணே. சரிங்கண்ணே. அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாள் வேத பாடங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க. வேத வசனத்தில் எங்கே எழுதியிருந்தாலும் அதனான உண்மையை பார்க்கும்போது உண்மை மெய்யான தேவனாக உங்களை பற்றி அன்றே நீர் அனுப்பின குமாரனை பற்றி அது அவ்வளோ தெளிவாக எழுதப்பட்டிருக்கு ஆண்டவரே. ஆனால் ஒரு சில மனுஷனுடைய கோட்பாடுனால தான் அது சபைகளில் ஆராதனைகளில் அதுதான் முக்கியத்துவம் மாதிரி அது இப்போ ஒரு பிம்பத்தை காமிச்சு அது மட்டும் இருந்தால் போதுங்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க ஆண்டவரே. அது சில நாட்களில் அதை பின்பற்றினது தப்பு தான்.
வேத வசனம் சொல்ற உண்மையான அர்த்தங்களை புரிஞ்சு ஆராய்ஞ்சு அதன் அடிப்படையில வாழும்போது தான் சத்தியத்துக்கு சாட்சி நிற்க முடியும். ஆண்டவரே, நீங்க இன்னும் இது ஒத்துக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் விலக்கி காண்பிக்கும்படியாக புரிவதற்கு நீங்க கற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. வர நாட்கள் இருக்கிற கிளாஸ்க்காக ஜெபிக்கிறோம். அண்ணனையை நீங்க தகுதிப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. அது புரிஞ்சு கொள்வதற்கு தேவையான கிருபையை நீங்க கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்க கைட் பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய வேத வெளிச்சத்தால நீங்க நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Amen. ஓகே, தேங்க்யூ அண்ணா. Thank you. தேங்க்யூ. நான் ஓகே. பார்க்கலாம். ஓகே. ஓகே, லிங்க் மட்டும் போட்டு விட்ருங்கண்ணே. நெக்ஸ்ட் பாய். பேர் என்னது? ஓகே.